சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறிட்டார். எடப்பாடி பழனிசாமி பல்டி சாமி ஆயிட்டார். சீமான் பல்டி அடிக்கல, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறார் சீமான். 2024 எடப்பாடி என்ன சொன்னாரு, சீமான் 24 என்ன சொன்னாருங்கிறது மக்களுக்கு தெரியும். போலரைசேஷனுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டார். டாக்டர் ஐயாவுக்கு பயந்து ஓடிட்டார். சீமான் நின்னார். அப்ப வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ஹீரோ. அப்ப களத்துக்குள்ள நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவாரா மாட்டாரா? களத்துக்குள்ள நிற்காம தானே தினகரனும் கமலஹாசனும் சீமான்ட்ட பலகீனம் அடைஞ்சாங்க. உனக்கு உண்மையை சொல்லும் போது தாங்க முடியல, கீழே மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதற. உன் கதறல கேட்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ஹீரோ. ராமதாஸை எதிர்கொண்டு நின்னான். எடப்பாடி ஓடிட்டாரு, 10.5 கருத்து சொல்ல முடியாம ஓடிட்டாருன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க ஏசி ரூமுக்குள்ள இருந்து அரசியல் பேசுறீங்க, நான் களத்துக்குள்ள இருந்து அரசியல் பேசுறேன். எடப்பாடிக்கு ஓட்டு ஆற்றல் அசோக்குமார் மணி பேக் ஜெயிப்பாருன்னாங்க. அவர் ஜெயிப்பாருன்னு சொன்ன அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் மூத்த காட்டுங்க ஐயா. கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வரும். அப்போ மக்களை நம்பி நிற்காம மக்கள் மத்தியில் கேவலப்பட்டுருமன்னு அச்சப்பட்டு நீங்க களத்தை விட்டு ஓடுனீங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை சீமான் சீமானுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே சகோதரரும் ஜேவிசி ஸ்ரீராம் சகோதரரும் கோலாகல சீனிவாஸ் சகோதரரும் இதை பற்றி என்கிட்ட வாதிக்க தயாரா? அண்ணாமலை இன்னைக்கு பெரிய ஹீரோவா இருக்காரு, பாஜக தலைவர்கள் மத்தியில பெரிய ஹீரோவா இருக்கிறாரு. அவரு நின்றுக்கணுமா வேண்டாமா? அதே ஆர்கே நகர்ல இருந்த பாஜகவுக்கு உள்கட்சி நண்டு கதை சீமானிசம் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ஓட்டை கொண்டு வரோம். சீமானுக்கு பண்ணது சீமானிசம். அப்ப இப்பவும் சொல்றேன், சீமான் நிலைப்பாட்டில இருந்து அண்ணாமலை பாஜக மாறினதும், நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறினதும் சீமானுக்கு பெரிய ஜம்ப கொடுக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ சீமான் தேர்தல் வர கிட்ட நெருங்கிட்டு வருது, இன்னும் சில மாதங்கள்லாம் இருக்குது. அந்த நேரில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே போட தான் போட்டிருக்காங்க. வழக்கமாக அண்ணன் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதனால ஏன்னா கட்சியிலேருந்து பல பேர் விலகி போகிறதாவும் அவ்வப்போது பார்க்குறோம். அந்த கட்சி அசம்பிளிக்குள்ளே போகணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் அண்ணன் அவர்கள் இப்படி சொல்லுக்கான முடிவு என்ன? பெற்று உள்ள போவாங்களா ஒரு குறிப்பிட்ட சீட்டாவது வாங்கி? இது சீமானுக்கு மிகப்பெரிய கெயின். 17% ஓட்டு சீமான் தெளிவா 2026 வருவார். அதுக்கு காரணம் 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாங்க. மோடி ஆதரிக்கல எடப்பாடி பழனிசாமி ஐயா, ராகுலையும் ஆதரிக்கல. அவர் நவீன் பட்நாயக் மாதிரியும் ஜெகன் ரெட்டி மாதிரியும் நாங்கள் சாதிப்போம், நாங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவோம்னு சொன்னாங்க. எங்கள் கையில் தான் பிரதமர் யாருங்க முடிவே வரும், எடப்பாடி பழனிசாமி தான் தீர்மானிப்பாருன்னு அவங்க சொன்னாங்க. சீமான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸும் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு. அப்போ ரெண்டு பேரும் எடுத்த நிலைப்பாடு ஒன்று தான். அது மக்களவை தேர்தல், ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாங்கிற நிலைப்பாடை இவர் எடுத்தார். எடப்பாடி பழனிசாமி சீமான் எடுத்தார். இந்த நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழருங்கிற ஒரு பட்டத்தையும் வச்சுக்கிட்டார். புரட்சி தமிழர் ஒரு பட்டத்தையும் வச்சுக்கிட்டார். அப்பயும் நான் கேட்டேன், பாராளுமன்ற கட்டடத்தில் தமிழ் இருக்கு, ஏன் சமஸ்கிருதம் இல்லைன்னு சீமான் கேட்குறாரு, புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கலன்னு கேட்டேன். இந்த கருத்தை இதுவரை ரங்கராஜ் பாண்டே கில்லிங் சைலன்ஸ் பண்ணுறாரு, எங்கேயும் இதை சொல்லலை. கோலாகல சீனிவாஸ் எங்கேயும் இதை சொல்லலை. இவர் ஜேவிசி ஸ்ரீராம் எங்கேயும் சொல்லலை. இவங்கெல்லாம் தமிழர் அல்லாத பிராமணர்கள். இவங்க எதுவுமே இந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை. அந்த கேள்வியை கேட்டு சீமான் எடுத்தது 8.2%. ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு இவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்தது 11.4% வாக்குகள். நான் இதில் முபாரக் ரெட்டேலில் எடுத்த வாக்கை கழிச்சிட்டேன், கிருஷ்ணசாமி ரெட்டேலில் எடுத்த வாக்கை கழிச்சிட்டேன், அவங்க தனி சின்னத்தில் தேமுதிக எடுத்த வாக்கை கழிச்சிட்டேன். இப்போ நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறிட்டார். எடப்பாடி பழனிசாமி பல்டி சாமி ஆயிட்டார்.
24 நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சிட்டாரு. உண்மையா பொய்யா? எடப்பாடி பழனிசாமி மனச்சாட்சிக்கு இது உண்மைங்கிறது தெரியாதா? ஏன் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சூப்பர் ஸ்டார் என் தம்பி சவுக்கு சங்கர் கூட அவர் பல்ட்டி அடிச்சுட்டாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. சீமான் பல்ட்டி அடிக்கல, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் சீமான். மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு போகக்கூடிய வேலை தானே அரசியல் விமர்சகர்களுக்கு கடமை. செய்ய மாட்டேங்கிறாங்களே, நடுநிலைமையாக இருக்க மாட்டேங்கிறாங்களே. பட் மக்களுக்கு தெரியும் 2024 எடப்பாடி என்ன சொன்னார், சீமான் 24 என்ன சொன்னாருங்கிறது மக்களுக்கு தெரியும். பாண்டேகள், கோலகலாஸ்கள், சிறுராம்கள் மறைக்கலாம். பட் மக்களுக்கு அந்த உண்மை என்னன்னு தெள்ள தெளிவாகவே தெரியும். அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள நிற்கிறார். நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும். 55% மேலே திமுக அணி வாக்கெடுக்கும், 25% மேலே டாக்டரியா வாக்கெடுக்கும். நான் சொன்னேன், கரெக்டாக சொன்னேன், போலரைசேஷன் தான். போலரைசேஷனுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டார். டாக்டர் ஐயாவுக்கு பயந்து ஓடிட்டார். சீமான் நின்னார். அப்போ வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ஹீரோ. ராமதாஸுக்கு அந்த உருட்டல் மிரட்டல் அரசியலை கண்டு ஓடி ஒதுங்காம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, வன்னியருக்கு 17 இருந்தால் அதுக்கு தக்கன கொடுங்க, குறைவா இருந்தால் குறைச்சி கொடுங்க, ஐயாவே ஏற்றுக்குவாருன்னு ஒரு உண்மையா நேர்மையா வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், துட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களான்னு எல்லா சமூகங்களுக்கும் ஒரு நியாயம் வரக்கூடிய அளவுக்கு பேசினாரு, களத்துக்குள்ள நின்னாரு. அப்போ களத்துக்குள்ள நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவாரா மாட்டாரா? களத்துக்குள்ள நிற்காம தானே தினகரனும் கமலஹாசனும் சீமான்ட்ட பலகீனம் அடைஞ்சாங்க. தரவுகளோடு தான் நான் சொல்றேன். உனக்கு உண்மையை சொல்லும் போது தாங்க முடியல, தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதற. உன் கதறல கேட்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பட் நான் சொல்றது உண்மையா பொய்யா? நீங்க நாங்குநேரில் ஹரிநாடாவோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தார் சீமான். இங்க விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு தான் எடுத்தார் சீமான். வெள்ளூரில் 2.6% வாக்கு தான் எடுத்தார் சீமான். ஆனால் 6.8% வாக்கு எடுத்து தினகரனும் கமலஹாசனும் 2.5 போகும்போது இவர் 6.8 எடுத்து ஏன் வந்தார்? களத்துக்குள்ள நின்னாரு. அதே மாதிரி விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நிற்காத விஜய் போலரைசேஷனை கண்டு ஓடினாதான் அர்த்தம். கட்சி ஆரம்பிச்சுட்டு நிற்காத விஜய் பறையர் வன்னியர் போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடினாதான் அர்த்தம். ஏன்னா அவருக்கு பறையர் ரசிகர்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடுவாங்க, வன்னியர் ரசிகர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அவர் வலவும் போகாமல் இடவும் போகாமல் உள்ளுக்குள்ள வந்து மாட்டிக்கிடுவோமோன்னு அச்சப்பட்டு வரல. எடப்பாடியே 36% வாக்கெடுத்த எடப்பாடியே களத்துக்குள்ள வரலையே. அப்ப சீமான் களத்துக்குள்ள நின்னார். இது நான் இந்த நண்பர்களுக்கு கேட்குறேன். வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ஹீரோ. ராமதாஸை எதிர்கொண்டு நின்னான். எடப்பாடி ஓடிட்டாரு, 10.5 கருத்து சொல்ல முடியாம ஓடிட்டாருன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க ஏசி ரூமுக்குள்ள இருந்து அரசியல் பேசுறீங்க, நான் களத்துக்குள்ள இருந்து அரசியல் பேசுறேன். அப்போ இது எப்படி கமலஹாசன் இந்த நிகழ்வை பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் வட தமிழக வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் சீமான் இதில் பலகீனப்படுத்திட்டார். களத்துக்குள்ள எடப்பாடி ராமதாஸை கண்டு அஞ்சு வராததுனால. அடுத்து ஈரோடு கிழக்கு களம் வருது. ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு ஓட்டு 8.3%, எடப்பாடிக்கு ஓட்டு ஆற்றல் அசோக்குமார் மணி பேக் ஜெயிப்பாருன்னாங்க. அவர் ஜெயிப்பாருன்னு சொன்ன அரசியல் விமர்சகர்கள்லாம் மூத்த காட்டுங்க ஐயா, ஒரு சீட்டு அதிமுக ஜெயிக்காதுன்னு சொன்னேன். என் தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் அவர் என்ன சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னான்னு எடுத்து பாருங்க. நான் சொன்னேன் சரிதானா? அந்த அசோக்குமார் எடுத்தது 23%. யாரோடெல்லாம் சேர்ந்து தேவேந்திர குல வேளாளர் ஆதரவு கொண்ட ஐயா கிருஷ்ணசாமி, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி கொண்ட தேமுதிக, முபாரக் இவங்களோட சேர்ந்து எடுத்தது 23%. சீமான் மட்டும் எடுத்தது 8.5%. இடைத்தேர்தல் நடந்தா சீமான் 13.5% குறைஞ்சு வருவார், குறையாம வருவார். எடப்பாடி பழனிசாமி 18%க்கு போயிடுவார். அப்போ ஈரோடு கிழக்கிலே கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வரும். இப்போ நீங்களாம் ஒரு துணிச்சலான லீடராக இருந்தால் அங்கே நின்று இருக்கணுமா வேண்டாமா? செந்தில் பாலாஜி உள்ள புகுந்து இதையும் கீழே கொண்டு போய் டெபாசிட் இழந்துருவோன்னு ஓடினீங்க. அப்போ மக்களை நம்பி நிற்காம மக்கள் மத்தியில் கேவலப்பட்டுருமோன்னு அச்சப்பட்டு நீங்கள் களத்தை விட்டு ஓடினீங்க. சீமான் மக்களை நம்பி துணிச்சலாக களத்துக்குள்ளே நின்னார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை சீமான் தன் நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறினதுனால பலகீனப்படுத்துவார். விக்கிரவாண்டியிலும் நிற்காதனால நான் வன்னியர் தமிழர்கள்ட்ட பலகீனப்படுத்துவார். ஈரோடு கிழக்கில் நிற்காதனால நான் வெள்ளாள கவுண்டர் தமிழர்கள்ட்ட பலகீனப்படுத்துவார். இது என் கணிப்பு, களத்துல இருந்து நான் சொல்றேன். இதை சீமானுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே சகோதரரும் ஜேவிசி சிறுராம் சகோதரரும் கோலாகல சீனிவாஸ் சகோதரரும் இதை பற்றி என்கிட்ட வாதிக்க தயாரா?
நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். அப்போ சீமான் தனித்து போட்டியிடுறதுனால 234 போட்டியிடுறதுனால விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தில் போட்டியிட்டதுனால 2024 ஸ்டாண்டை மாற்றாமல் ஸ்டெடியாக நிற்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர் பலகீனப்படுத்துவார். அடுத்து என்டிஏ விக்கிரவாண்டியில் நின்னாங்க. டாக்டர் ஐயா 29% வாக்கெடுத்தாரு. நான் 25 தாண்டுவாருன்னு சொல்லியிருந்தேன். அதே என்டிஏ ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல? ஏங்க நிற்க முடியல? நீங்கள் ஏன் விக்கிரவாண்டியில் நின்னீங்க, ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல? அப்போ ஜி.கே. வாசன் அவர் கேண்டிடேட் விட்டவர், அவரால் நிற்க முடியல, கையை விரிச்சிட்டார். பாவம், அவர் என்ன செய்வார் பாவம். அடுத்து பாஜக அதை காபந்து பண்ணி எடுத்து தாமரையில் நிற்கணுமா வேண்டாமா? அண்ணாமலை இன்னைக்கு பெரிய ஹீரோவாக நிற்கார், பாஜக தலைவர்கள் மத்தியில் பெரிய ஹீரோவாக நிற்கிறார். அவர் நின்றுக்கணுமா வேண்டாமா? அவரால் நிற்க முடியல. ஏன்? அதே ஆர்கே நகரில் இருந்த பாஜகவுக்கு உள்கட்சி நண்டு கதை. அப்போ சீமான் அங்கே நிற்கிறாரு. அதில் சீமான் ஹீரோவாகிறார். ஹீரோவாகிறார். பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அவர் தமிழர்கள் ஓட்டை எடுக்கிறார். திப்பு சுல்தானை கூறி, திப்பு சுல்தான் தான் பார்ட் டைம் சின்னமலை கவுண்டருக்கும் அப்பா வேலு நாச்சியாருக்கும் பெரிய ப்ரொடெக்ஷனாக இருந்தவர்னு திப்பு சுல்தானை கூறி, பழனி பாபாவை முன்னிறுத்தி, காயிதே மில்லத் சாஹிப்பை கூறி தடா ரஹீம் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கிறார். அப்போ சீமானிசம் தான் அங்கே 16% ஓட்டை கொண்டு வருது. சீமானிசம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ஓட்டை கொண்டு வரும். சீமானுக்கு பண்ணது சீமானிசம். பாஜக நிக்கலன்னு அவர் இது பண்ணலை. தம்பி நக்கீரன் பிரகாஷ் சொல்கிற மாதிரி பாஜக நிக்கலன்னு பண்ணலை. இவர் பிரியன் சொல்கிற மாதிரி பாஜக நிக்கலன்னு அவர் அந்த அரசியலை பண்ணலை. பழனி பாபாவையும் ஹைதா மில்லட் சாஹிப்பையும் திப்பு சுல்தானையும் ப்ரொஜெக்ட் பண்ணி சீமானிசம் பண்ணி தான் எடுத்தார். மாட்டிறைச்சி உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டுட்டு ஜிம்மில் போய் விளையாடுன்னு சொல்லிக்கிட்டு காங்கேயம் காளைக்கு பெருமையை பற்றி பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தார். ஸோ அது சீமானிசம். ஸோ சீமானிசம் அங்கே 16% கொண்டு வந்திருக்குது. அப்போ இன்னைக்கு பாஜகவும் நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்காங்க. பாஜக நிலைப்பாட்டிலேருந்து எப்படி மாறி இருக்கிறாங்க? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி தானே 18% ஓட்டை அண்ணாமலை எடுத்தாரு. அப்படிதானையா எடுத்தாரு? சொன்னாரா இல்லையா? ரங்கராஜ் பாண்டே, உங்களுக்கு நேர்மை நாணயம் இருந்தா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி தான் அண்ணாமலை எடுத்தாருன்னு சொல்லுங்க. கசக்குமே தீலம் இடிச்ச மாதிரி அவ்வா வாணி கதறுவீங்களே, ஜேவி ஸ்ரீராம் கதறுவீங்களே, கோலாகல சீனிவாசர் கதறுவீங்களே. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி தானே எடுத்தாரு. ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி தானே எடுத்தாரு. இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ண ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி தானே அண்ணாமலை அந்த 18% எடுத்தாரு. மறுக்க முடியுமா? வரலாறு தமிழகம் தெரிஞ்ச உண்மை. இதை ஏன் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி சில அரசியல் விமர்சனம் மறைக்கிறீங்க? ஏன் சவுக்கு சங்கர் லெப்புலையும் சூப்பர் ஸ்டார் அவரையும் சேர்த்து தான் கேட்குறேன். உண்மையா பொய்யா? அடுத்து பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பசுமன் முத்துராமலிங்க தேவர் இது கண்டு மறண்டு ஓடிட்டாருன்னு சொல்லி தானே அந்த ஓட்டை எடுத்தீங்க. இதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, அது வேற விஷயம். பட் அண்ணாமலை அதை சொல்லி தானே அந்த ஓட்டை எடுத்தாரு. அண்ணா பிறந்த வாரத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. பட் அந்த சம்பவத்தை சொல்லி தானே அண்ணாமலை அந்த ஓட்டை எடுத்தார். இது மறுக்க முடியுமா உங்களால்? அப்போ ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், அண்ணாவின் அதிரடியை கண்டு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஓடிட்டாரு, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, இப்படி சொல்லி எடுத்த ஓட்டு தானே அது. 2024 பிறகு அதிமுக முக்குலத்தோர் கையில் வந்துடும், தினகரன் பன்னீர்செல்வம் கையில் வந்துடும். அப்படி சொல்லி தானே முக்குலத்தோர் ஓட்டை கொண்டு வந்தீங்க. இது கோயம்புத்தூரில் அதிமுக 3வது போய் டெபாசிட் இழக்கும், இப்படி சொல்லி தானே ஓட்டை எடுத்தீங்க. அப்போ அது எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தானே. அதனால தானே எடப்பாடி வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பாஜக கூட்டணிக்கு வரும்போது அண்ணாமலைக்கு தலைவர் பதவியை மாற்றணும்னு சொல்லி வந்தார். இப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டாங்களா இல்லையா? அப்போ அந்த 18% வாக்கு எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ இங்கே தான் சீமான் எழும்புறாரு. இங்கே தான் சீமான் எழும்புறாரு. நான் 17% ஓட்டு சீமான் வந்துடுவாருன்னா சும்மா லாஜிக் இல்லாமல் பேசக்கூடியவங்க இல்லை. எடுத்து பாருங்க. 2024 பாண்டே என்ன சொன்னார், கோலாகல சீனிவாசன் என்ன சொன்னார், இவர் ஜேவி ஸ்ரீராம் என்ன சொன்னார், என் தம்பி வெப்பலையும் சூப்பர் ஸ்டார் பாண்டே எனக்கு தம்பி தான், இவர் சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், யார் சொன்னது கரெக்டாக வந்து எடுத்து பாருங்க. அப்போ இப்பவும் சொல்கிறேன், சீமான் நிலைப்பாட்டில் இருந்து அண்ணாமலை பாஜக மாறினதும் நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி மாறினதும் சீமானுக்கு பெரிய ஜம்பை கொடுக்கும். 17% ஓட்டு கண்டிப்பாக சீமான் வருவார். இன்னும் பல இஷ்யூஸை சீமான் எடுக்கிறாரு. தமிழில் குடமுடுக்குவானு கேட்குறாரு. யார் இதை கேட்குறா? எந்த கட்சி கேட்குது? காங்கிரஸ் கேட்குதா, பாஜக கேட்குதா? ஸோ காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் திமுக அதிமுகன்னு சீமான் இருக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூவில்
சீமான் வந்து பெரிய அளவுக்கு வாக்கெடுப்பார். 17% வாக்குக்கு குறையாமல் தமிழ் மண்ணில் 26ல் சீமான் வருவார். 17% வரும்போது சில சீட்டுகள் கன்வெர்ட் ஆகுதுக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். ஸோ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது அவரோட உறுதியான நிலைப்பாடு. உறுதியற்ற நிலைப்பாட்டிலும் மக்களிடம் அவமானப்படும் நேரிடும் என்ற அடிப்படையிலும் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தியற்ற, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அற்ற, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமி சீமான் மாதிரி துணிச்சலாக விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நிற்காததிலும், உறுதியான நிலைப்பாட்டில் நிற்காததிலும் சீமான் ஏற்கனவே 7% வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தியது போல் இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமியை வெகுவாக பலகீனப்படுத்தி சீமான் அடுத்த கட்ட ஜம்பிங் போவார். டிஎஸ்எஸ் மணி போன்றவங்கெல்லாம் மனச்சாட்சி இருந்தால், நேர்மை இருந்தால் இதை அனலைஸ் பண்ணி ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது சரியா தப்பான்னு சொல்லுங்கள், அல்லது நீங்கள் இதை கில்லிங் சைலன்ஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துக்குள்ள அரசியல் விமர்சகர்கள் நாணயமாட்டு நேர்மையாட்டு இருக்கணும். நாளைக்கு நீ ப்ரெடிக்ட் பண்ணுறது என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போ, அதுவாக விருப்பம். நடந்த விஷயத்தை மறைக்கக்கூடாது. நான் அதான் ஆணித்தரமாக சொல்கிறேன். சீமான் விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர் முள்ளே நின்னதுனால தான் இன்னைக்கு 8.2% வந்திருக்கிறாரு. அதே போல் ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலும் நின்ன சீமான் உயர்வார். நிற்காத எடப்பாடி பழனிசாமி வன்னியர் அல்லாத சமூகங்கள் மத்தியிலையும் கொங்கு வேளாளர் அல்லாத சமூக மத்தியிலும் சீமானிடம் பலகீனப்படுவார். நான் ஜாதிகளுக்கு பேர சொல்லணுமா? பறையர்கள், செங்குந்தர்கள், உடையார், அகமுடையார், கிராமணி, கள்ளர், அகமுடையார் சொல்லிட்டான், உடையார், யாதவர், இந்த மாதிரி வட தமிழக ஜாதிகள். நாயுடு ரெட்டி எல்லாம் சீமானுக்கு போட மாட்டாங்க. அதே மாதிரி மேற்கு தமிழகத்திலும் கொங்கு நாடார்கள், மைக்ரேட் ஆகி வந்த முக்குலத்தோர்கள், செங்குந்தர்கள், இந்த மாதிரிப்பட்ட வண்ணார், நாவிதர், குயவர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் மத்தியில் சீமான் தாயா ஹீரோவா நின்னா ஆளுங்கட்சியை ஸ்டாலினை எதிர்கொண்டான், எடப்பாடி ஓடிட்டாரியான்னு இந்த சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். இது சீமானுக்கு பலமாகும். நான் நடந்ததை ஆதாரத்தின் துணையோடு சொல்கிறேன். நீ போலியா பொய்யா மோசடியா கருத்து கணிப்புன்னு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்க. நான் தரவுகளோட சொல்லி அடிக்கிறேன். நாம் வச்ச குறி தப்பாது, குறி வச்சா ஏற விழுங்கிற மாதிரி குறி வச்சா ஏற விழும். இது நான் தரவுகளின் அடிப்படையில், எடப்பாடியின் பலகீனத்தின் அடிப்படையில், சீமான் நிலையான கொள்கையோட நிற்கிறவங்க அடிப்படையில் சீமான் எடப்பாடி பழனிசாமியை 26லும் பலகீனப்படுத்துவார்னு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். யாரிடம் வேணுமானாலும் 1-to-1 லைவ் டெலிகாஸ்ட்லேயே விவாதத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போ 64 சீட்டுக்கிட்ட அஇஅதிமுக வச்சிருக்கிறாங்க. இது அப்பவும் அதிமுக பாஜக கூட்டணி வச்சாலும் அதிமுகவோட ஓட்டு கணிசமாக குறையுங்கிறீங்க இந்த 26ல். இதுக்கப்புறமா சீமான் பொருந்தா கூட்டணியோட தாக்கத்தில் 17% வாக்கு பெறுவார். அந்த கேப்ல எடுத்துட்டு போவார். ஆமாம், இந்து நாடார்கள் மோடி பிரதமரை போட்டவங்க சீமான ஆதரிக்கிற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. தேவேந்திர குல வேளாளர்கள் நரேந்திரன், இவ்வாறு தேவேந்திரன்னு மோடி தலைமைக்கு போட்ட வாக்குகள். பல்லர்களே பாண்டியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லாமல் யார் இங்கு வேளாளர்கள், யார் அணித்தரமாக சொல்லுவா? இந்த அடிப்படையில் சட்டமன்றத்துக்கு அவங்க சீமான் தலைமைக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யாதவர்கள், முத்தரையர்கள் சீமான் தலைமைக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மோடி தலைமைக்கு வாக்களித்தவங்க. நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர் பெரிய அளவில் சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 2026 தேர்தல் ரிசல்ட்டை உணர்த்தும். நானே மோடிக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டேன். அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் எல்லாத்திட்டையும் கொடுத்துட்டேன். இது தாங்க ரிப்போர்ட்டாக இருக்கும். நான் முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்குள்ளன்னு சொன்னேன். அது 24ல் புருவாச்சு. அதே மாதிரி தான் நான் எதுனாலும் கரெக்டாக சொல்லுவேன். ஜாலரா அடிக்கிறதுக்கோ கஜோல் பண்ணுறதோ என் வேலை இல்லை. கரெக்டாக தெளிவாக சொல்லுவேன். நான் என்னோட இது கரெக்டுங்கிறத தேர்தல் முடிவு பிஎம்ஓ உணர்வாங்க, எல்லாருமே அதை உணர்வாங்கங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். எப்படி முலாயம் சிங் யாதவ் விஷயத்தில் நான் சொன்னது யூபியில் கரெக்ட் ஆச்சோ, இதுவும் கரெக்ட் ஆகும்னு எனக்குள்ள கிரெடிபிலிட்டி பிஎம்ஓவில் இருக்குது, மோடிக்கிட்ட இருக்குது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.